சாந்தி. அவ்யக்த சமிகை 16 ஏப்ரல் 2024. இன்னைக்கு பாப்தாதானுடைய மகா வாக்கியம் அறிவுரை என்னவென்றால், कभी कोई कार्य में या सेवा में जब अकेले अनुभव करते हो तब थक जाते हो. எப்பொழுது நீங்கள் ஏதாவது காரியங்கள் செய்யும் பொழுது, ஏதாவது வேலைகள் செய்யும் பொழுது அல்லது சேவை செய்யும் பொழுது தனியாக இருப்பதாக அனுபவம் செய்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் களைத்து போகிறீர்கள். பெரிய வேலை ஒருத்தரா செஞ்சுட்டு இருந்தா டயர்ட் ஆயிடுவோம். இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும், களைச்சு போயிடுவீங்க. फिर दो भुजा वालों को कभी साथी बढ़ा लेते हो, 1000 भुजा वाले को भूल जाते हो. அப்ப நம்ம யாராவது மனிதர்களை தேடுறோமா? யாராவது இந்த நேரத்துல வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? பாபா என்ன சொல்ற, 2 கையுடைய மனிதர்களை எதிர்பார்க்கறீங்களே தவிர 1000 கைகளோட நான் தான் வர்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஆஃபர் பண்ணிட்டு தயாரா இருக்கிறேன். என்ன நீங்க மறந்துடுறீங்க? வேடிக்கையா இருக்கு இல்லையா? வேடிக்கையா. जब 1000 भुजा वाला अपना परमधाम घर छोड़कर आपको साथ देने के लिए आया है तो उसे अपने साथ कंबाइंड क्यों नहीं रखते? பாபா கேக்குறாரு. 1000 கைகளை உடைய தந்தை அந்த பரந்தாம வீட்டை விட்டு கீழே இறங்கி வந்து சங்கம் யுகத்துல குழந்தைங்க கஷ்டப்படாம இருக்கணும், நான் கீழே வந்து உங்களை தத்தெடுத்து உங்களை என்னுடைய குழந்தையாகி உங்களுக்கு அப்பாவாகி டீச்சராகி சத்துகுருவாகி இவ்வளவு பாலனை வளர்ப்ப கொடுத்துட்டு இருக்கிறேன் பொழுது நீங்க ஏன் என்னுடைய உதவிய எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? என்ன சொல்றாரு? மனிதர்கள் மீது நம்ம புத்தி போகுதான். இவங்க யாராவது வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு நினைக்கிறோமா? நீங்க ஏன் அந்த நேரம் என்ன கூப்பிடுறது இல்ல? பாபா மறந்துடுறீங்க. சதா புத்தி சே கம்பைன்ட் ரஹோ தோ சஹயோக் மில்தா ரஹேகா. எனவே என்ன கூப்பிடுங்க. சதா புத்தியின் மூலமாக என்னுடன் நீங்கள் இணைந்திருந்தீர்கள் என்றால் என்னுடைய உதவி என்பது உங்களுக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி கமிட்மெண்ட் யார் கொடுப்பாங்க? இந்த மாதிரி ப்ராமிஸ், இந்த மாதிரி உறுதிமொழி யாரா கொடுப்பாங்களா? நான் உங்களோடவே இருப்பேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அண்ட் அதை சொல்றவரு கண்டிப்பா செய்யவும் செய்யறாரு. சும்மா பேச்சுவார்த்தைக்காக சொல்றது கிடையாது, கண்டிப்பா செய்யறாரு. மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை தான் பாபா கேட்கிறாரு, நம்ம ஏன் அந்த லாபத்தை எடுத்துக்கூடாது? ஏன் அவரை மறக்கிறோம்? அவரை விட அதிகமான நம்ம மீது அன்பு இருக்கக்கூடியவர்கள், அவரை விட மேலாக உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அப்படி ஒருவேளை யாரா வந்தாலும் அதுவும் பாபா அனுப்பின ஒரு குழந்தை தானே, பாபாவினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தானே. அப்ப நம்ம மனுஷங்களை ஏன் நினைக்கிறோம், பாபாவை ஏன் மறக்கிறோம்? அதான் அவருடைய கேள்வி. முதல்ல யார நினைக்கணும்? பாபாவை நினைக்கணும். அவர் எந்த மனிதர் மூலமா எப்படி நமக்கு உதவி செய்யறாரோ, எப்படி நமக்கு புத்திக்கு ஒரு டிவைன் டச்சிங் கொடுக்கிறாரோ அது பாபாவுடைய விஷயம். ஆனா நம்ம புத்தி எங்க இருக்கணுங்கிறாரு. இந்த புத்தி எனக்கூடிய கை அந்த பரந்தாமத்துல இருக்கக்கூடிய பரமாத்மா அப்பாவோடும் அவ்யக்த ரத்னத்துல இருக்கக்கூடிய ஆதி பிதா பிரம்மா பாபாவுடனும் இணைந்திருக்க வேண்டும். அப்ப 2 பேரும் டபுள் என்ஜின் போல நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நினைச்ச மாத்திரத்திலேயே ஓடி வந்து என்ன பண்ணிடுவாங்க? ஹெல்ப் பண்ணிடுவாங்க. எனவே இன்னைக்கும் நம்ம இதை அனுபவம் பண்ணலாம். மனுஷங்களை நினைக்கிறதுக்கு முன்னாடி யார நினைக்கணும்? பாப் தாதாவை நினைக்கணும். பயிற்சி பண்ணலாம். குட் நைட் யோகால இரவு நேரத்துல பாபா கிட்ட இதை பத்தி நம்ம பேசலாம். சுவாரஸ்யமான சுவையான அனுபவங்களை அவருக்கு சொல்லி அவருடைய மனதை வெல்லக்கூடிய ஆத்மாவாக ஆகலாம். நல்லது. ஓம் சாந்தி.